அந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஊன்னு வாங்கல. அதுவா? வடக்குப்பட்டி ராமசாமி ஏ வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. 6 மணி ஆயிடுச்சு. அம்மா, அப்பா எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? எந்த விஷயத்தை அடுத்தவர் சீரியஸா செய்யற ஒரு விஷயம் ஆனா பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும், அது என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். டிவி பார்க்கும்போது அவங்களே மறந்து பார்த்துட்டே இருப்பாங்க. முக்கியமா இந்த ஒரு சில விஷயம்லாம் பார்க்கும்போது அப்படியே மெய் மறந்து பார்ப்பாங்க. டேய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. பசங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் பயந்து பயந்து சில விஷயத்த பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்டா அப்படி பாக்குற? என்ன தலையில முடியே இருக்காது, ஆனா சீவிட்டே இருப்பாரு அவரு. இன்னும் கொஞ்ச நாள் நமக்கே இந்த நிலைமை தான் வரும். எதிராளி முன்னாடி அசிங்கப்படுத்தின லெஃப்ட் செருப்பால அடிப்பேன். சாமி ஓட்டுவாங்க பாத்துருக்கீங்க, அவனுங்க ரொம்ப சீரியஸா சொல்லுவாங்க, வா வந்துரு வந்துரு வந்துருன்னு. சரியான இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, ரொம்ப சிரின்னு சிரிப்பாங்க அவங்க ஜோக் சொல்லும் போதே. அவங்க ஜோக் சொல்லி முடிச்சா கூட இருக்க யாருக்குமே நம்மளுக்கு சிரிப்பு வராது. இப்ப கூட அதான் நடந்துச்சு. கீழே கொடுங்க. இருக்காங்க இல்லையா, ஹெச்ஆர் பேங்க் அபிஷியல்ஸ், அவங்கலாம் அவங்க வேலையை பார்த்தாலே சிரிப்பு வரும். கடமையை பார்த்தாலே சிரிப்பு வரும். இப்ப கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஊன்னு வாங்கல. அதுவா? வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமியா? சிக்னல்ல வந்து ஒரு காப் வந்து கொஞ்சம் வாயை ஊதுனாரு. அவர் டக்குன்னு யோசிக்காம எடுத்து பீ அப்படின்னு ஊதுனாரு. ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு வரல, டிராபிக் போலீஸ் நிறுத்தினாரு, அவர் நிறுத்தாம போயிட்டாரு. அடுத்து ஒருத்தர் நிறுத்தினாரு, சார் நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்படியே அவர் மேல ஏறி உட்காந்து அவனை போய் பிடியா அப்படின்னாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம பசங்க செல்ஃபி எடுத்தோம்னா மூஞ்சி அப்படியே உம்முன்னு வச்சிருப்போம், இல்ல சிரிப்போம், அவ்வளவுதான். பொண்ணுங்க எடுத்தாளுங்கன்னா மீனாட்சி பசார்ல ஒரு 40 ரூபா கண்ணாடி ஒரு ஏவியேட்டர் கிளாஸ் போட்டுட்டு இப்படி மூஞ்சி வைக்கிறது. அத பத்தி நீ ஃபீல் பண்ற, நான் ஃபீல் பண்ணனும். ஓகே, இதுலயும் கொடுமை என்னன்னா, இவங்க இங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்க செல்ஃபி எடுக்கிறத இன்னொருத்தங்க போட்டோ எடுப்பாங்க. கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. இப்ப ஜென்ஸ் வந்து ஒரு மொக்க வாங்கினாலும் பரவாயில்லைன்னு பண்றது ஜாஸ்தி. இதே கேர்ள்ஸ் அவங்க சொல்லிட்டு ஒரு தப்பாயிடுமோன்றது ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. இவ்வளவு பெரிய அடல்ட்டா இருப்பாங்க, நான் குழந்தை மாதிரியே மாறி அந்த காமெடி பண்ணுவாங்க. ஓகே, பண்ண முடியுமா? இதோ வந்துட்டேன். செல்லக்குட்டி, நீ ரெடி ஆயிக்கோ, அப்பா வந்தானே சினிமாக்கு போறோம். அப்படியா? சினிமாக்கு போறோம் மாமா இன்னைக்கு. ருக்கோ ஜரா, சபர் கரோ. அப்பா எப்ப வருவீங்க? சாயங்காலம் நம்ம சீக்கிரமா சினிமாக்கு போனோம், கண்டிப்பா வந்துடணும். என்ன கொடுமை சரவணனது. 6 மணி ஆயிடுச்சு. அம்மா, அப்பா எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? women. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். மக்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோக்கு போடுங்க லைக் அண்ட் கமெண்ட். Thank you guys. கழுத கட்ட குட்டிச்சவரு மாமியார பத்தி பேசுவோம், இல்ல நாத்தனார பத்தி பேசுவோம். எங்களை மிரட்டும் போது வந்து ஒரு மாதிரி கண்ணை உருட்டி பேசுவாங்க, நாங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி. அது கேர்ள்ஸ் ஸ்கூல்ல எப்படி எங்களை மிரட்டுவாங்கன்னா, புரிஞ்சுதா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஆக்சுவலா ஹியூமன் சென்ஸ்ல பொண்ணு அப்படி பார்த்தா லூசு மாதிரி நினைச்சுப்பாங்க சார் பசங்க. லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுங்கறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? எங்க ஊர்ல இருந்து நான் வரணும்ன்றதுக்காண்டி கரெக்டா 5 o'clock நான் வந்து காலையில 5 o'clock பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்றேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா? ஆனா அவங்க வந்தது மத்தியானம் 1 o'clock. வரும்போது எனக்கு அவங்க வர்றாங்கிற சந்தோஷம் இல்ல, எனக்கு ரொம்ப இதா இருந்தது. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. அப்போ அவங்க பக்கத்துல வந்ததும் நல்லா இருக்கியாங்கிறத நான் பேச கூட இல்ல. என்னம்மா புளிசா தான் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம காதல்ல வந்து ஹியூமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம். எதனாலனா ரொமான்ஸ் வந்து சீக்கிரமா போர் அடிச்சிடும். ஓகே, என்னடி சொல்ற? ஆண் பெண் இடையே ஹியூமர் சென்ஸ் என்பது எவ்வளவு செக்ஸி. அளவான சக்கரை மிக்ஸ் பண்ண ஃபுட் மாதிரி சார். அது அதிகமாவும் ஆகாம குறையவும் தான் நல்லா இருக்கும் சார். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. சந்தோஷ் சுப்ரமணியம் படம் வந்ததுல இருந்து சார் ஹாசினி கேரக்டர் மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி இக்னோரன்ட் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனா எதுவுமே தெரியாதாமா அவங்களுக்கு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறாங்க.
உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. சார் இங்க வந்ததுல இருந்து பாத்திருக்கேன். அந்த இடத்துல வந்து டிஃபரெண்டா தெரியறது அந்த கிரீன் கலர் ஷர்ட். இவரு ஒவ்வொருத்தரும் இங்க வரலாம், வந்து பெண்களை சிரிக்க வைக்கணும், அவ்வளவுதாங்க. வாங்க, சிரிப்பா சிரிக்க கூடாது, சிரிக்க வைக்கணும். காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட கட்டிடுவோம். வாடி 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 தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. இப்ப கூட நாங்க வந்து பாத்துட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் குத்துட்டே இருக்காரு ஒவ்வொரு. சோ அதை பார்த்தா ஆனா ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க அவரை தான் பாத்தீங்க. இல்ல இல்ல சர்க்கிள்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து நம்மள காப்பாத்தினோம்னா எல்லாருக்கும் முந்தி நம்மளே ஓட்டிடணும் சார். இல்லனா கொஞ்சம் கேப் கொடுத்தா நம்மள ஃபுல்லா ஓட்டிடுவானுங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஜெனரலா நான் எது வந்தாலும் அவங்க அம்மான்னு சொல்ல மாட்டேன், எங்க மாமியாருன்னு சொல்லி தான் நான் ஜோக் பண்ணுவேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? யாராவது கலாய்ச்சிட்டாங்க, அடுத்த டைம் வந்து சிரிச்சுக்கிட்டே நாங்க உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் போங்க அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்றோம்னா அவங்க ஆப்வியஸ்லி சாரி சொல்லிடுவாங்க. அவங்க புரிஞ்சதா? பிடிக்காதவங்கன்னா வணக்கம் நல்லா இருக்கீங்களாமா, எப்பயுமே உங்க ஆசீர்வாதம் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன சொல்றான் பாருங்க. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.